தொகுதி மறுவரையறையை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளக்கூடாது என்றும் இதனை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிக்க வேண்டும் என்றும் சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது உள்ள பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்தியாவில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மட்டுமல்லாது பஞ்சாப், மேற்கு வங்கம் போன்ற மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய முன்னேறிய மாநிலங்களின் தொகுதிகள் குறையலாம் என கூறப்படுகிறது. எனவே இந்த நடைமுறையை கைவிடக் கோரி சென்னையில் தென் மாநிலங்களின் முதல்வர்கள், அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், டிஆர்எஸ் கட்சியின் கே.டி. ராமாராவ், ஒடிசா முன்னாள் அமைச்சர் சஞ்சய் குமார் தாஸ் பர்மா, சிரோன்மணி அகாலிதள தலைவர் பல்விந்தர் சிங் மந்தர், கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் கே. சுதாகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கேரள செயலாளர் பினோய் விஸ்வம் உள்ளிட்ட 20 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அவர்கள் அனைவரையும் ஸ்டாலின் சால்வை அளித்து வரவேற்றார். பின்னர் அவர்களுக்கு தமிழகத்தின் பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பையும் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய ஸ்டாலின், தொகுதி மறுவரையறையை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் அது நியாயமான முறையில் வளர்ந்த மாநிலங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்றுதான் கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார். இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றுவதோடு நின்றுவிடாமல் தொடர் நடவடிக்கை எடுத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தற்போது உள்ள பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். இந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் இழந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும். ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த நடவடிக்கையானது நியாயமான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறோம். இந்த போராட்டம் மறுசீரமைப்புக்கு எதிரானதல்ல. இந்த போராட்டம் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வலியுறுத்துகிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். எந்த சூழலிலும் நமது பிரதிநிதித்துவம் குறைய விடக்கூடாது என்ற உறுதியோடு போராடுவோம். பின்னர் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துரைத்தார். அதைத் தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழி தீர்மானங்களை முன்மொழிந்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து மாநில பிரதிநிதிகளையும் மத்திய அரசு அழைத்து பேசி வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். 1971 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலான தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கையே அடுத்த 25 ஆண்டுகளுக்கும் தொடர வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளக்கூடாது. இதனை பிரதமர் மோடி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு தண்டனையாக தொகுதி மறுவரையறை அமைந்துவிடக்கூடாது. இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவை அமைத்து அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து நியாயமான தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானங்களை வழங்குவார்கள். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள அரசியல் கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அனைத்து மாநில சட்டப்பேரவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.